நான் வந்து டோரா ஹேர் கட் பண்ணிருக்கேன். நான் வந்து தியானாகு. இது வந்து என்னோட தங்கச்சி ஷானா. இதுக்கு நான் புது பேர் வச்சிருக்கேன், புச்சி. ஹாய், இன்னைக்கு நம்ம கேக் பண்ண போறோம். அப்ப இது கேக் பண்ண உள்ள பவுடர் ஆக்கும். ஒரு கொஞ்சம் பால் எடுத்து இதுல இந்த பவுடர் ஆட் பண்ணி பீட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணோம். நம்ம வந்து ஆல்ரெடி அது பண்ணியிருக்கோம். க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு கேக் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு என்ன பட்டிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேக் பண்ண போறோம். அப்படியே எனக்கு வந்து கேக் பண்ணது வீடியோஸ்ல பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இன்னைக்கு அப்போ வந்து 3 எக்கும் இது என்னன்னு தெரியாது. இதுவும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்பூன்ல ஊத்தி மிக்ஸ் பண்ணி பதம் வர மாதிரி ஆனோன்னு நினைக்கணும். இது அவங்களுக்கு என்ன தெரியுமா? இதுதான் அரிப்பு. இது அரிக்கிறது என்னன்னா மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கூட அரிக்கணும். இது மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த முட்டை கலக்கி வச்சோம்ல, அதுல வந்து இந்த சீனி போடணும். சீனி அரிச்சு வச்சது அம்மே கனவு நான் எடுத்துச்சாடு. ஐ லவ் சுகர். இதுல வந்து 4 ஸ்பூன் மில்க் ஊற்றணும். மில்க் தான் இருக்கு. 4 ஸ்பூன் மில்க் ஊற்றிக்கலாம். ஐயோ, இதை வச்சு ஊற்றணும். இந்த மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போடணும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கையால தான் மிக்ஸ் பண்ணணும், பீட்டர் வச்சுல. இனி இந்த ஸ்கொயர் ஷேப் மோல்ட்ல ஊத்தி ஓவன்ல வச்சு பேக் பண்ணா போதும். அவ்வளவுதான், கேக் பண்ணது ரெடி. இந்த மோல்ட்ல வந்து நெய், பட்டர் எது வேணாலும் நல்லா தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கூட இதுல போட்டணும். அடுத்து பின்ன இதை எடுத்து பேக் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடலாம். பாய். இத பாருங்க, கேக்